guys, welcome back to Learn Wonder. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா CBSE Class 9 ஹிந்தியோட சாப்டர் நம்பர் 1க்கான சம்மரி, கிராமர் அண்ட் வேர்ட் மீனிங்ஸ் வந்து வித் தமிழ் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19 பேஜஸ் இருக்குது. பட் ஐ ட்ரை டு கவர் இட் வித்தின் 15 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. பட் அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று விஷயம் கேரண்டி பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாப்டர் ரிலேட் பண்ண எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா லேக்கக் பரீட்சை. ஸோ நீங்கள் எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல எடுத்து ரைட்டர் பற்றின ஒரு பேசிக் இன்ஃபோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சாப்டர் ரைட்டர் பேர் பார்த்தீங்கன்னா பிரேம்சந்த்ஜி. நம்மள இருக்க நிறைய பேர் பண்ணுற ஒரு சில்லி மிஸ்டேக் என்னென்னா, நம்ம எந்த ரைட்டர் பற்றி சொன்னாலும் हम किसी भी लेखक के बारे में बात करते हैं तो उनको आदर के साथ ही हम बोलना चाहिए. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம் நார்மலானா, दो बेलों की कथा नामक कहानी प्रेमचंद के द्वारा लिखा गया है நம்ம எழுதுவோம். பட் ஆக்சுவலி நம்ம எப்படி எழுதணும்னா, ரெஸ்பெக்டோடு எழுதும்போது ஸ்ரீ பிரேம்சந்த் ஜி के द्वारा लिखा गया है நம்ம எழுதணும். அதனால நம்ம காந்திஜி, மகாத்மா காந்திஜின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மிஸ்டேக்னால கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் ஹாஃப் மார்க் குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டர் பற்றி படிக்கலாம். ஸோ ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லம்மி அப்படின்ற ஒரு கிராமத்தில் 1880 தான் பிறக்கிறாரு. அவரோட ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தன்பத் ராய்ஜி. அவரோட எஜுகேஷன் வந்து பிஏ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஹி காட் அ பெட்டர் ஜாப். பட் ஆனால் வந்து ஹி வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் असहयोग आंदोलन. அப்படின்னா என்னென்னா, நான் கோஆपरेटिव मूवमेंटல वे असहयोग आंदोलन में एक भागीदारी रहना चाहते थे. दैट इज ही वांटेड टू पार्टिसिपेट इन நான் கோஆपरेटिव मूवमेंट. பட் ஆக்சுவலாக அவர் வந்து ஒர்க் பண்ண ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப். ஸோ வந்து நான் கோஆपरेटिव மூவ்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட்னால ஹி ஹேஸ் டு ரிசைன் ஃப்ரம் தட் ஜாப். அதனால் வந்து என்ன பண்ணாரு, நாக்ரிஸே தியாக பட்ஸ் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்றாரு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரிசைன் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து சாகித்யில் ஃபுல்லாக டெடிக்கேஷன் ஃபுல்லாக காமிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மகான் கதாக்கர், இந்த ஒரு ஃபேமஸான ரைட்டரோட தேகாந்த் இல்லை மிருத்யுன்னு சொல்லலாம், இந்த அங்கிரேஜி சொல்லும் போது இந்த ஒரு ஃபேமஸான ரைட்டரோட டெத் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1936 நடக்குது. ஸோ பிரமுக் காரி அப்படின்னா அவர் எழுதின சில மெயின் ஒர்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உபன்யாஸ் அப்படின்னா வந்து நாவல்ஸ் தான் உபன்யாசம்னு சொல்லுவாங்க. அவர் எழுதின சில ரொம்ப மெயினான உபன்யாஸ் நாவல்ஸ் பார்த்தோம்னா வந்து சேவாஸ்தன், பிரேமாஸ்ரம், ரங்கபூமி, காயாகல்ப், நிர்மலா, கபன், கர்மபூமி, அதுக்கப்புறமா வந்து கோதான். பத்திரிக்கானா வந்து மேகசின்ஸ் தான் பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அவர் எடிட் பண்ண, ஸோ சம்பாதனா எடிட்னு அர்த்தம். ஸோ அவர் எடிட் பண்ண சில இம்பார்ட்டண்டான மேகசின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹன்ஸ், ஜாகரன், அதுக்கப்புறமா மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இந்த சாப்டரோட ஹார்ட் வேர்ட் மீனிங், தட் இஸ் கட்டிங் ஷப்ட் பார்க்கலாம். நிராபத் அப்படின்னா சுரக்ஷித். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வேர்ட் மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். நிராபத் அப்படின்னா சுரக்ஷித், இங்கிலீஷில் நம்ம சேஃப்னு சொல்லுவோம். பச்சாய் அப்படின்னா வந்து பால்த்து பஷுவோம் கி ஏக் நசல் அப்படின்னா அ ப்ரீட் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல். கோயி அப்படின்னா நம்ம ஜோடின்னு சொல்லுவோம், தட் இஸ் பேர். குலேலி அப்படின்னா கிரீடா, கேம்னு சொல்லுவோம். விஷாத் அப்படின்னா உதாசி, தட் இஸ் சேட்னஸ். பராகாஷ்டானா வந்து அந்திம் சீமா அப்படின்னா வந்து ஃபைனல் லிமிட். பக்ஹியா அப்படின்னா வந்து பஷு பான்னை கி ரஸ்ஸி, தட் இஸ் அனிமல் நம்ம ரஸ்ஸினால அந்த ரோப் சொல்லுவோம், தட் இஸ் அனிமல் டைம் ரோப் தான் நம்ம வந்து பக்ஹியான்னு சொல்லுவோம். கரா அப்படின்னா என்னென்னா ஃபுந்தேதார் ரஸ்ஸி ஜோ बैल आदि के गले में पहनाए जाती है, that is knotted rope which is worn around the neck of bull etc. नेक्स्ट 9th वन வந்து பார்த்தீங்கன்னா டிட்டக்கார். டிட்டக்கார்னா வந்து मुंह से निकलने वाला टिक टिक का शब्द, that is a ticking word that comes out of a mouth. மசஹலத் அப்படின்னா ஹிப்கர், தட் இஸ் ஒரு பெனிஃபிஷியல், தட் இஸ் ஒரு பெனிஃபிட் ஃபேக்டர் கொடுக்க ஒரு விஷயம். ரகேட்னா அப்படின்னா வந்து கதீட்னா, தட் இஸ் டு ரப். ஸோ நம்ம டீச்சர் நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன கேட்டிருப்போம்னா வந்து கேமே இஸ் சீஜ்க்கு கேமே போர்ட்ஸு கேமே ரகட் சக்தான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா நான் இந்த விஷயத்தை நான் இப்போ அழிக்கிட்டா. ஸோ ரகட்னா டு ரப்னு அர்த்தம். சாபிகா அப்படின்னா வாஸ்தா, இல்லைனா டு கன்சர்ன்னு சொல்லுவாங்க. காஞ்சி ஹவுஸ்னா அந்த மவேஷிக்கான, தட் இஸ் கேட்டில் ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அப்படி சொல்லுவோம். ரேவட் அப்படின்னா வந்து பசுவும் ஜுண்ட் அப்படின்னா ஹர்ட் ஆஃப் அனிமல்ஸ், இல்லைனா நம்ம குரூப் ஆஃப் அனிமல்ஸ்னு சொல்லலாம். தான் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா பசுவோं की बांधे जाने की जगह, that is a place to tie the animals. உச்சா அப்படின்னா என்னன்னா உற்சவ், இல்லைனா வந்து ஆனந்தது செலிப்ரேஷன், நம்ம ஜாய் அப்படி சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பாட்கா சாருக்குள்ளே போகலாம். ஸோ பாட்கா சார் அப்படின்னா என்ன, பாட்கா உத்தேஷத்தை நம்ம பாட்கா சார்னு சொல்லுவோம். உத்தேஷம் அப்படின்னா நிறைய பேர் தெரியாது, உத்தேஷனா எய்ம்னு அர்த்தம். सिंपल हिंदी சொல்லணும்னா पाठ से मिली जो सीख को हम उद्देश्य कहते हैं. இப்போ வந்து லேக்கக்னா ரைட்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ ரைட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நினைக்கிறாருன்னா ஒரு டாங்கி, கதான டாங்கின்னு அர்த்தம். ஸோ டாங்கின்றது என்னென்னா இட் இஸ் அ வெரி இன்னசென்ட் அனிமல் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து ஹாப்பி டைம்ஸும் சரி, சோகமான டைம்ஸும் சரி, அந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும்போது சரி, லாஸ் கிடைக்கும்போது சரி, அது எப்போ தர்ஷனம், அது எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் வந்து எப்பவுமே சேஞ்சே ஆகாது, எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி முனியா. ஸோ ரிஷி முனியானா வந்து செயின்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கதாக்கு வந்து ரிஷி முனிவர்களோட அந்த குணம் இருக்கும். என்ன குணம்னு பார்த்தீங்கன்னா
இப்போ எப்படி ரிஷிவர்கள் முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி டைம்ஸும் சரி சேட் டைம்ஸும் சரி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தி நெவர் சேஞ்ச். அதே மாதிரி தான் கதா. பட் நம்ம ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணுறோன்னா அந்த டாங்கியை நம்ம என்ன பண்ணுறோம் பேவ்கூஃப், தட் இஸ் முட்டாள், ஃபூல் நம்ம சொல்கிறோம். பேல் வந்து என்னன்னா கதா, பேல்னா புல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா கதான்றது, ஸோ கதா டாங்கியோட சின்ன ஒரு ஸ்மால் பிரதர் தான் நம்ம வந்து பேல்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் பேல் என்ன பண்ணால் இட் எக்ஸ்பிரஸஸ் இட்ஸ் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் மெனி வேஸ். ஜூரி காஞ்சின்னு ஒருத்தர் இருக்காரு. ஜூரி காஞ்சின் இஸ் அ பர்சன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரா அதுக்காக மோத்தின்னு ஒரு 2 ஹெல்த்தியாக அதே மாதிரி 2 ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேல் இருக்குது. அந்த 2 பேல் வந்து ரொம்ப அதுங்க 2 பேரும் ஈச் அதற்குள்ள ரொம்ப வந்து பாசமாக இருக்குது. ஸோ ஹீரா அண்ட் மோத்தி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு திக் ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா ஜூரி வந்து அவரோட சசுரால்னா அவங்க ஒய்ஃபோட தம்பிக்கிட்ட வந்து அவருக்கு வந்து சில கேட்போம், தட் இஸ் ஃபீல்டில் வந்து சில ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதனால அவரோட இந்த 2 பேல் தட் இஸ் ஹீரா அண்ட் மோத்தி வந்து அனுப்பிச்சிருக்காரு. பட் இந்த ஹீரா அண்ட் மோத்தி வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிக்கோன்னா அவரோட ஓனர் ஜூரி காஞ்சி வந்து அவரை வந்து செல் பண்ணுறாரு. ஸோ பேச் ரஹேன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரை ரொம்ப ரொம்ப அதிகமாக வேலை வாங்குறாங்க. வேலை வாங்கிட்டு அதுக்கேற்ற ஈக்குவலான ஃபுட் கொடுக்காம ரூக்கா சுக்கா அப்படின்னா வந்து ரொம்ப ரஃப் அண்ட் ட்ரையான ஃபுட் தான் கொடுக்குறாங்க. அதனால இந்த 2 பேல் வந்து என்ன பண்ணுதுன்னா ரஸ்ஸி அப்படின்னா நான் வைக்கணும் சொல்ல மாதிரி ரோப். ஸோ அந்த அவங்க வந்து ரோப் வச்சு கட்டி டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோப் வந்து 2ங்களும் வந்து தோடுக்கு அங்கேருந்து வந்து பாக் ஜாத்தி அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ ஓடி போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த அந்த ராஸ்தா வந்து சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடிச்சு. தூரத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஜூரியோட ஹவுஸ், அவங்களோட ஓனரோட ஹவுஸ்னு தெரியும். ஒன்று அவங்க ஜூரி கிட்ட போயிட்டு ஜூரி வந்து ரொம்ப ஹாப்பியாக வர. பட் ஆனால் அவங்களோட ஒய்ஃப் ஜூரிக்கு ஸ்திரீ அப்படின்னா ஜூரியோட ஒய்ஃப்க்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த 2 பேர் வந்து காம்சோல்னு சொல்லுவாங்க. காம்சோல்னு என்னென்னா ஒரு பர்சன் எந்த நாள் ரெஃபர் பண்ணலாம் யார் வந்து ஒரு வேலை செய்யாமல் ரொம்ப சோம்பேறியாக ரொம்ப லேசியாக இருக்காங்களோ அதே மாதிரி வேலை செய்யறதுக்கு ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க நம்ம வந்து காம்சோல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப பிடிக்காதனால அந்த 2 பேலுக்கு வந்து அதே மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் ட்ரையான ஃபுட்டாகவே கொடுக்குறாங்க ஜூரிக்கு தெரியாமல். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஜூரியோட சாலா. ஸோ ஜூரியோட சாலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒய்ஃபோட தம்பி, அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கயா. அவங்க வந்து திருப்பி அந்த 2 பேரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. பட் திஸ் டைம் முன்னாடி இந்த தடவை வந்து ரொம்ப அதிகமாக அந்த 2 பேர்கிட்ட அதிகமாக வேலை வாங்குறாரு. வேலை வாங்குறது இல்லாமல் அதுக்கு ஈக்குவலான ஃபுட் கொடுக்காம அதே மாதிரி சூக்கா பூசா அப்படின்னா வந்து ரொம்ப ரஃப் அண்ட் ட்ரையான ஃபுட் ஆகி கொடுக்குறாரு. ஸோ நிறைய டைம்ஸ் வந்து மோத்தி என்ன பண்ணியிருக்குன்னா ட்ரை டு அது என்ன சொல்லுவாங்க அந்த டிச் இருக்கும், அந்த டிச்சில் வந்து ஃபால் பண்ணுறதுக்கு நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் வந்து ஹீரா வந்து நிறைய தடவை அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ மோத்தி வந்து என்னன்னா வந்து படா गुस्सेलना வந்து किसको बहुत जल्दी से क्रोध आ जाती है उसी को हम गुस्सेल कहते हैं. இங்கிலீஷில் சொல்லணும்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இதே ஹீரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீரேஜ்னா ரொம்ப வந்து பொலைட்டானது, அதுனா வந்து ரொம்ப பேஷன்ஸான ஒரு பேல் தான் வந்து ஹீரா. ஸோ இந்த 2 பேருமே வந்து ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த 2 பேரை வந்து உनको बहुत मारा पीटा जाता था. அதே மாதிரி उनका जो அவங்களோட அங்கேருந்து அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப வந்து புரா இல்லைன்னா ரொம்ப வந்து கராப், அவங்களோட அங்கேருந்து அந்த கண்டிஷனே ரொம்ப வந்து பேடாகவே இருந்துச்சு. साथ ही வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஒரு छोटी सी एक बालिका है. उनका जो माँ क्या होती है उनका जो माँ मर जाती है, அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா he marries an another woman. ஸோ उनका जो पिता और एक स्त्री से विवाह कर लेते हैं. இப்போ அந்த லேடி வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா சௌத்தேலி மான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். சௌத்தேலி மாம்னா வந்து ஸ்டெப் மதர் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்டெப் மதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவர் छोटी लड़की को बहुत मारती थी. இந்த சின்ன பொண்ணை ரொம்ப அடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து she was able to feel intimacy, இல்லைனா வந்து ஒரு கனெக்ஷன் வந்து she was able to feel between அவங்க அந்த பொண்ணுக்கும் அந்த 2 பேலுக்கும். பிகாஸ் அந்த 2 பேலுக்கும் வந்து ஒரே கனெக்ஷன் தான். அந்த 2 பேலுக்கும் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப அடிப்பாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணால் டெய்லி வந்து 2 சப்பாத்தி ஈச் பேலுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து போய் கொடுக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த 2 பேலுக்கு வந்து வயிறு அதாவது ஸ்டொமக் ஃபில் ஆகலான, பட் ஸ்டில் அதோட ஹார்ட் வந்து ஃபில் ஆகிடும். இந்த பொண்ணால் வந்து பட் ஸ்டில் அந்த கேர்ளால் இன்னும் வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாதுன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணால் அந்த ரோப்பை வந்து அன்டை பண்ணி விட்டுடும். இப்போ வந்து அந்த 2 பேலும் வந்து ஓடி போயிடணும். பட் திஸ் டைம் அந்த பொண்ணு என்ன பண்ணா ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணி என்ன பண்ணோன்னா எல்லாரையும் வந்து கத்தி கூப்பிடும் இந்த மாதிரி இந்த 2 பேருந்து ஓடி போயிடுச்சுன்னு சொன்னோடனே வந்து அங்கே இருக்க அந்த சுற்றி இருக்க மக்கள் வந்து அவங்க நினச்சிட்டாங்க ஸோ இந்த பொண்ணு தான் பார்த்துருக்கு, ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு நினச்சோன்னே அந்த பொண்ணை சொல்லி அப்படியே வந்து முடிஞ்சிருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூரியோட அந்த 2 பேர் தட் இஸ் ஹீரா அண்ட் மோத்தி வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது பட் ஸ்டில் அவங்களால வந்து என்ன இப்போ வந்து நைட் டைம் இருக்கிறதுனால they were not able to recognize the path. அதனால என்ன ஆகுதுன்னா பட் ஸ்டில் வந்து ஆசாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை அதனால் வந்து இங்கிலீஷ் இல்லாமல் ஃப்ரீடம்னு சொல்லுவோம். பட் இதனால வந்து they were able to அனுபவம்னா they were able to experience the joy of freedom.
ஆனால் வந்து போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு மட்டர் கக்கேட் அப்படின்னா வந்து க்ரீன் பீஸோட ஒரு ஃபீல்டு பார்க்குறாங்க. அந்த க்ரீன் பீஸோட ஃபீல்டில் பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும், அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அதே க்ரீன் பீஸ் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து சாண்டு கோதைக்கு சாண்டுன்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் புல்னு சொல்லுவாங்க. அந்த சாண்டை பார்த்தோன்னே இந்த 2 பேர் அந்த சாண்டு வந்து முக்காபிலான காம்படிஷன், இந்த ரெண்டு பேரும் வந்து காம்படிஷன் போட்டுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்ட்ரென்த் லைஸ் இன் யூனிட்டின்னு சொல்ல வராங்க. ஆனால் வந்து இவங்க வந்து சர்த்தி அப்படின்னா வந்து இந்த 2 பேல் வந்து கிரேஸ் ஆகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டோட மாலிக்னா அந்த ஃபீல்டோட ஓனர் வந்து பார்த்துடுறாரு. ஓனர் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து மோத்தியை வந்து பிடிச்சிடுறாரு. மோத்தியை பிடிச்சோன்னே ஹீரா வந்து அதே தானே வந்து சரண்டர் ஆகிடுது. இப்போ வந்து இந்த 2 பேரையும் வந்து காஞ்சியோஸ் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ காஞ்சியோஸ் நெக்ஸ்ட் சொன்னாங்க பிளேஸ் வேர் தே கெப்ட் அனிமல்ஸ். ஆனால் வந்து அங்கே இருக்க அந்த அனிமல்ஸோட கண்டிஷன் இட் வாஸ் வெரி வெரி பேட். ஸோ ஹீராக்கும் மோத்திக்கும் அங்கே வந்து நைட் ஃபுல்லாக வந்து சாப்பாடே கொடுக்கறதுனால அவங்களோட ஹார்ட் வந்து இட் ஃபில் வித் ரெபிலியன். அதனால வந்து இந்த 2 பேல்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா அந்த காஞ்சி ஹவுஸோட அந்த திவார்னா வந்து வால்னு சொல்லுவாங்க, அந்த திவாரை வந்து உடச்சிடுறாங்க. இந்த திவாரை வந்து உடச்சதுக்கப்புறமா எல்லாம் அங்கே இருக்க மற்ற தூசரே ஜானவர்னா அங்கே இருக்க மற்ற அதர் அனிமல்ஸ்லாம் வந்து பாகாதியா அப்படின்னா வந்து மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து ஓடி போயிடுறாங்க. பட் ஸ்டில் என்ன ஆச்சுன்னா மோத்தி வந்து ஓடவே இல்லை. ஏன்னா வந்து ஹீரா வந்து டைப் பண்ணி வச்சுருந்தாங்க பெரிய ரோப் வச்சு, அதனால் வந்து மோத்தி வந்து ஓடவே இல்லை. இதில் நமக்கு என்ன ஷோ பண்ணுறாங்கன்னா ஹீரா மோத்தி ரொம்ப ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ்னு இதை நமக்கு ஷோ பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன காஞ்சிவாசோட அந்த மாலிக் அவரோட அந்த ஓனர் வந்தோடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப காண்டாயிடுது. மோத்தி கிக்கு மர்மத் மோத்தியை வந்து ரொம்ப உனக்கு பஹாத் மாரா பீட்டா है. அதுக்கப்புறம் இப்போ இந்த டைம் என்ன பண்ணுறாங்க மோட்டி ரசி ரொம்ப திக்கான ரோப் வச்சு 2 பேரையும் வந்து டைப் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக் சப்தானா 1 வீக் ஆகிடுது. பட் 1 வீக் ஆனதுக்கப்புறமா வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி ஹவுஸோட அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால இந்த 2 பேர் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த 2 பேரையும் சேல் பண்ணுறது, தட் இஸ் बेचने की एक उपाय में தட் இஸ் ஒரு ஐடியாவில் வந்து வராரு. ஸோ வந்து ஒரு தடியல் ஆர்மினா ஒரு பியூர்ட் மேன் வராரு. அது வந்து ஹீரா மோத்தி வாங்கிறதுக்காக வராரு. அப்போ ஹீரா மோத்தி 2 பேர் என்ன வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா உனக்கு அந்த சமீபம் தட் இஸ் அவங்க வந்து அவங்களோட டெத் வந்து கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் அந்த தடியல் ஆர்மி பார்க்கும்போது அந்த பீரியட் மேன் பார்க்கும்போது அவர் வந்து இந்த 2 பேரை கொல்றதுக்காக வந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த அந்த தடியல் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரை வந்து கூட்டிகிட்டே போயிட்டே இருக்காரு. ஸோ போகிற வழியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து they were able to feel something in their heart that இந்த பாத் வந்து அவங்களுக்கு ஏதோ ஃபெமிலியராக இந்த மாதிரி வந்து they were able to feel. அப்புறமா தான் வந்து தூரத்தில் பார்க்கும்போது சமீப் நேரிஸ் கிட்ட பார்க்கும்போது அவங்க they were able to recognize the house of Jury. உடனே வந்து அந்த தடியல் ஆர்மி வந்து விட்டுட்டு இந்த 2 பேரை உடனே குடுன்னு ஓடி போகுது. ஸோ உடனே ஜூரி வந்து இந்த 2 பேரை பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. பட்னா அந்த தடியல் ஆர்மி ஜோர் ஜபர்தஸ்தி அப்படின்னா வந்து குவாஷன்னா ஃபோர்ஸ் பண்ணி அந்த 2 பேரையும் பிடிச்சி இழுக்கிறாரு. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா ஜூரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல வந்து மோத்தி என்ன பண்ணா சீன் சில அதோட ஹார்ன் வச்சு தடியல் ஆர்மியை ஃபுல்லாக ரொம்ப தூரம் வந்து துரத்தி விட்டுருது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டோரி எண்ட் ஆகும் போது வந்து கர்கி மால்கின். ஸோ மால்கின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ மாலிக் வர மால்கின் வர. ஸோ இதோட மாலிக்கோட ஆப்போசிட் தான் மால்கின். மால்கின்னா அந்த ஹவுஸோட அந்த லேடி தட் இஸ் ஜூலியோட ஸ்திரீ, இதோட ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து இப்போ அவங்களோட மிஸ்டேக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த 2 பேரை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப பாசமாக அந்த 2 பேருக்கு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அந்த ஸ்டோரி வந்து முடியுது. இந்த சாப்டரில் இருக்க பாஷா அதேன் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் ஸ்டடி பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. 13th क्वेश्चन है बस इतना ही काफ़ी है फिर मैं भी जोर लगाता हूँ ही भी वाक्य में किसी बात पर जोर देने का काम कर रहे हैं. ऐसे शब्दों को निपात कहते हैं. कहानी में से 5 ऐसे वाक्य छांटते हैं जिनमें निपात का प्रयोग हुआ है. सो निपात अपने है ना जिस वाक्य में जो शब्दों होते हैं ना जिसमें जो शब्दों निपात அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறது ஒரு சென்டென்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். दोनों साथ उठते साथ नाद में मुंह डालते और रत ही बैठते थे. रत हीனா அவங்க வந்து உட்காந்து தான் ஒரு 2 பேர் அட் டைமில் உட்காருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணது. இது நீங்கள் பீல் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன். கபி கபி உஸ்ஸே பி க்ரோத் ஆ ஜாத்தி ஹம்னா சில டைம்ஸ் அவனுக்கும் கோவம் வரும். ஸோ இப்போ அவனுக்கும் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும்னா வாக்கியில் வந்து இந்த நிப்பாட் சப்து வந்து ஜோர் லகாத்தா இல்லை வந்து தபாவ் டால்தாங்க. இதை நம்ம வந்து நிப்பாத் சப்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிப்பாத் சப்து கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிப்பாத் சப்தோட கிசி 2 உதாரணம் டிஜே 2 எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹீ அண்ட் பீக்கு ஸ்டோரி ரிலேட்டட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட நார்மலாக நீங்கள் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.